வணக்கம் நண்பர்களே, நம்மகிட்ட இருக்க கோழி குஞ்சுகளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கு. பின்னாடி மோஷன் ப்ராப்பராக போக முடியாமல் அந்த இடத்துல ட்ரையாக மாதிரி இருக்குது. இதனால் குஞ்சுகள் ரொம்ப கஷ்டப்பட்டது. அதோட வளர்ச்சிகளும் ரொம்ப கம்மியாக இருக்குது. இது கூடவே உள்ள மற்ற குஞ்சுகளுக்கு இந்த பிரச்சனைகள் இல்லை. அதனால் வளர்ச்சிகள் தெளிவாக இருக்குது. அதனால் இப்போ இந்த குஞ்சுகளுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த மருந்து கொடுக்க போகிறோம். ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டில் ரவுண்ட் பண்ணி காமிச்சேன் அந்த குஞ்சு. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் படுத்துருக்கலாம். அந்த குஞ்சு நம்ம அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன ஆகிட்டு அப்படின்னா இறந்துட்டு. அப்போ நம்மளோட நண்பர் தான் ஒருத்தர் சொன்னார், இது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்ட்டு. அதுக்குரிய டானிக்கையும் அவரை சஜஸ்ட் பண்ணார், இது கொடுக்க சொன்னார். ஸோ நம்ம இந்த குஞ்சுக்கு இதை கொடுத்துட்ருக்கோம். இப்போது டெய்லி 10 ட்ராப்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 10 ட்ராப்ஸ் கொடுத்து அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஒரு 2 நாளில். குஞ்சும் நல்லா தெளிவாக குடிச்சிது. அந்த சிரப் பார்த்திங்க அப்படின்னா மேங்கோ ஃப்ளேவரில் இருந்துச்சு. இந்த மருந்தோட பேர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பாரடக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மருந்தில் செஃபலோஸ்பாரின் அப்படிங்கிற ஒரு ஆன்டிபயோட்டிக் இருக்குது. அந்த ஆன்டிபயோட்டிக் தான் அந்த பாக்டீரியாவை அழித்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த குஞ்சை கொஞ்சம் ஹெல்த்தியாக மாற்றிட்டுருக்கு. இந்த பிரச்சனைக்கு இதுதான் முழுசான தீர்வான்னு எனக்கு தெரியலை. ஆனால் நம்ம பின்னாடி அந்த கட்டியாக இருந்ததை நம்ம ஒரு ஈரத்துணியை வச்சு எடுத்து விட்டுட்டோம். உங்களுக்கு இது என்ன பிரச்சனை, எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள்.